சூரியகுமார் இடத்துல வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? நான் போன வீடியோல சொன்னேன், சூரியகுமார் ஸ்கேம் பண்ணிட்டே இருக்காரு. என்னதான் அவர் T20 வேர்ல்டு கப்லயும் எனக்கு தெரிஞ்சு அங்கங்க ஒரு மேட்ச் இன்னிங்ஸ் ஆடின மாதிரி இருக்கு. ஒரு இன்னிங்ஸ் அந்த யூஎஸ்ஏவோட நல்லா ஆடினாரு. மற்றபடி எங்கேயும் நல்லா ஆடாத மாதிரி தெரியல. மும்பையில அதே ஃபார்ம் நீடிக்கிறனால நான் இந்த மேட்ச் இல்லை, மற்ற மேட்ச் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவர் ஆட வேண்டிய இடத்துல ஆடாம விக்கெட்ஸ் நிறைய போய் அந்த ப்ரெஷர் திலக் வர்மா மேல வந்து அப்படியே டீம் ஃபுல்லா பரவிடுச்சோ, அந்த பிளேம் எல்லாம் சேர்ந்தது ஹர்திக் பாண்டியா மேல மாட்டிக்கிச்சோ. ஏன்னா சூரியகுமார் யாதவ் ரொம்ப ஸ்கேம் பண்ணிருக்காரு. இங்க வந்து 2 யூனிட், ஒன்னு ரோஹித் சர்மா, இன்னொன்னு ஹர்திக் பாண்டியா. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹர்திக் பாண்டியா சைடு, அதாவது ஹர்திக் பாண்டியா சைடு அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட ஃபேன் சைடு இருந்து பேசணும்னா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. இந்த சைடு இருந்து பேசணும்னா இவன் உள்ள வந்து இவன் குட்டை கிளப்புறான் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டா பக்கம் என்ன பேசுறாங்க, எந்த உண்மைன்னு தெரியல. இவன் சொல்றது கேட்கறாங்களா கேட்க மாட்டேங்கிறாங்களா? ரோஹித் சர்மா நல்லா தான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, சூப்பரா ரீல்ஸ் பண்ணி நல்லா போறாரு, ரீல்ஸ் எல்லாம் நல்லா வைரல் ஆகுது. ஆனா இல்ல